ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பிஜிடிஆர்பி காமர்ஸ்க்கான சிலபஸ் வந்து பார்க்க போகிறோம். தென் அதோடு சேர்ந்து நம்ம கிளாஸஸும் அப்படியே யூனிட் வைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு யூனிட் பார்த்துருவோம். யூனிட் 1 பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட். இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சப்ஹெட்டிங்ஸ் வந்து பிஸ்னஸ், அதோட மீனிங் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் டிவிஷன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் கொடுத்துருக்காங்க. தென் இண்டஸ்ட்ரி, காமர்ஸ் அண்ட் ட்ரேட் டிவிஷன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ்லேயே கொடுத்துருக்காங்க. தென் அப்ஜெக்டிவ் ஆஃப் பிஸ்னஸ், தென் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பிஸ்னஸ், தென் பிஸ்னஸ் எத்திக்ஸ் அண்ட் கார்பரேட் கவர்னன்ஸ், தென் எவல்யூஷன் ஆஃப் பிஸ்னஸ், ஃபார்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸ். அதில் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் கேட்டிருக்காங்க, இன்டு அன்டிவைடட் ஃபேமிலி HCF, தென் பார்ட்னர்ஷிப், தென் லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப், and joint stock companies, cooperative organization, then government organization, location of land, then business combination, meaning, types, forms, advantages and limitations இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. தென் மைக்ரோ, ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், அண்ட் தென் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் இதெல்லாமே பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனில் கொடுத்துருக்காங்க. தென் மேனேஜ்மெண்ட்டில் அதுவும் ஃபஸ்ட் யூனிட்டில் தான் கொடுத்துருக்காங்க. மேனேஜ்மெண்ட்டில் மீனிங், நேச்சர் அண்ட் லெவல்ஸ், தென் எவல்யூஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட், தாட், பிளானிங், டெசிஷன் மேக்கிங், ஆர்கனைசிங், பவர் அண்ட் அத்தாரிட்டி, தென் கோஆர்டினேஷன், ஸ்டாப்பிங், டைரக்டிங், மோட்டிவேஷன், தென் லீடர்ஷிப், கம்யூனிகேஷன் அண்ட் கண்ட்ரோலிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட் யூனிட். இதில் வந்து நம்ம சம் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். பிஸ்னஸ் அப்படிங்கிற வேற ஒன்றுமே கிடையாது, ப்ராஃபிட் மோட்டிவில் பண்ணக்கூடிய எல்லா விஷயமே பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதோட மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா, பிஸ்னஸ் ரெஃபர்ஸ் டு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி தட் involves the production, distributions and sale of goods and services with the objective of earning a profit. This is a highlighter. Then it includes all commercial, industry and professional activities that help in providing goods and services to satisfy human needs. பிஸ்னஸ் அப்படிங்கிறது இது ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஆல்ரெடி முன்னாடி பார்க்க போகிறோம் எக்கனாமிக் ஆக்டிவிட்டினா என்ன, நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டினா என்னன்னு. தென் இது வந்து ஒரு கமர்ஷியல் ஆக்டிவிட்டி மூலமாகவோ இல்லை இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டீஸ் மூலமாக, ப்ரொஃபஷ்னல் ஆக்டிவிட்டீஸ் மூலமாகவோ, ஒரு தென் ப்ரொவைடிங் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மூலமாகவோ ஒரு மனித தேவையை வந்து நிறைவேற்றக்கூடிய ஒரு செயல்பாடை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிஸ்னஸ் சொல்கிறோம். இதோட அல்டிமேட் எய்ம் வந்து மேக்கிங் இல்லை ஏர்னிங் எ ப்ராஃபிட் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. தென் அதோட டெஃபினிஷன் அப்படின்னு நமக்கு 11th ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்தளவில் 11th ஸ்கூல் புக்கில் நிறைய விஷயங்கள் கவர் ஆகிருக்கு. இந்த டாபிக் ஓரியன்டாக நீங்கள் 11th யூனிட்டை வந்து 11th புக்கையும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. தென் பிஸ்னஸ் டெஃபினிஷனில் ஃபஸ்ட்டு ஜேம்ஸ் ஸ்டீபன்சன் அண்ட் ஹேனி கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி த பிஸ்னஸ் மே பி டிஃபைன்ட் அஸ் an activity involving regular productions or purchase of goods and services for sale, transfer and exchange with an objective of earning profit அப்படிங்கிறது போன மீனிங்லேயே நம்ம பார்த்தது தான். தென் அக்கார்டிங் டு ஜேம்ஸ் ஸ்டீபன்சன், business refers to economic activities performed for earning profit. பிஸ்னஸ் அப்படிங்கிறது லாபம் ஈட்டுவதற்கான ஒரு மேற்கொள்ளப்படும் ஒரு பொருளாதார நடவடிக்கை அப்படின்னு ஜேம்ஸ் ஸ்டீபன்சன் வந்து சொல்லியிருக்காரு. இட் இஸ் அன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி பெர்ஃபார்ம்டு ஃபார் ஏர்னிங் ப்ராஃபிட்.
Then according to Haney, business may be defined as a human activity directed towards producing or acquiring wealth through buying and selling of goods அப்படின்னு சொல்லியிருப்பார். அவருடைய ஹேனி என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறது பொருட்களை வாங்கி விற்பதன் மூலம் செல்வம் சேர்க்கும் மனித நடவடிக்கை அப்படின்னு சொல்லியிருப்பார். செல்வம் சேர்க்கிறது அப்படிங்கிறாலே இட் இஸ் அன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு வந்துடும். இதில் அவர் தெளிவாக பொருட்களை வாங்கி விற்பது மூலம் அப்படின்னு சொல்லியிருப்பார். மனித தேவைகளை வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். தென் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிஸ்னஸில் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் சம் கேரக்டர் வந்து கொடுத்துருக்காங்க, பிஸ்னஸோடைய கேரக்டர். ஃபர்ஸ்ட் ஒன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி பிஸ்னஸ் இஸ் கண்டக்டட் வித் தி எய்ம் ஆஃப் ஏர்னிங் இன்கம் அண்ட் ஜென்ரேட்டிங் வெல்த் அப்படிங்கிறது தான் நம்ம ப்ராஃபிட் மோட்டிவில் தென் லாபம் ஈட்டும் நோக்கத்தோடு செயல்படக்கூடிய தான் நம்ம எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். கண்டிப்பாக பிஸ்னஸும் அப்படி தான். நம்ம வந்து வெல்த் ஜென்ரேட் பண்ணுறோம் த்ரூ தி பிஸ்னஸ் மூலமாக செல்வங்களை சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறது தான். தென் ப்ரொடக்ஷன் ஆர் procurement of goods and services. It involves producing or purchasing goods and services for sale. Yes, production and purchase ரெண்டுமே இருக்கும் பிஸ்னஸில். தென் இல்லாமல் வந்து சேல்ஸ் இருக்கும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் பொருளை வாங்கி விற்கிறோம், இல்லை மேனுஃபேக்சர் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம விற்கிறோம் அப்படிங்கிறது தான் பிஸ்னஸ். தென் ப்ராஃபிட் மோட்டிவ் அப்படிங்கிறது இருக்கும் கண்டிப்பாக. த ப்ரைமரி கோல் ஆஃப் பிஸ்னஸ் இஸ் டு ஏர்ன் ப்ராஃபிட் த்ரூ சம் பிஸ்னஸ் ஆல்சோ ஃபோக்கஸ் ஆன் சோசியல் வெல்ஃபேர் அப்படிங்கிறது இருக்குது. தென் நாட் ஒன்லி கெட்டிங் ப்ராஃபிட் பட் ஆல்சோ சர்வீசஸ் ஆல்சோ இந்த பிஸ்னஸ் இன்க்ளூடட் அப்படிங்கிறது தான் தெரியணும். தென் risk and uncertainty. Every business focus a risk due to making fluctuations, government policies and competitions. ரிஸ்க்கு கண்டிப்பாக பிஸ்னஸில் இருந்துக்கிட்டே இருக்கும். ரிஸ்க் இல்லாமல் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் வந்து இருக்காது. தமிழில் இடர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா நம்ம பெரும்பாலும் பிஸ்னஸ் எல்லாமே நுகர்வோருடைய விருப்பு வெறுப்பு, தன் மூலப்பொருட்கள் பற்றாக்குறை, போக்குவரத்து சிக்கல், அதே மாதிரி மின்சார பற்றாக்குறை, இப்படி நிறைய இடையூறுகள் இருக்குது. அரசியல் மாற்றங்கள், என்னுடைய அரசுடைய திட்டங்கள், இதோட சேஞ்சஸ், தென் நேச்சுரல் கலாமிட்டிஸ், இந்த மாதிரி கொரோனா டைம், இந்த மாதிரி டைம்லாம் வரும். அதனால் நம்ம பிஸ்னஸ் வந்து எப்போனாலும் அஃபெக்ட் ஆகலாம். அதெல்லாம் தாண்டி ஒரு ஆண்டர்ப்ரனர் வந்து தன்னுடைய பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணணும் அப்படின்னா அங்கே கண்டிப்பாக ரிஸ்க் வந்து இருக்க தான் செய்யும். தென் continuity in dealing. A business requires regularity in transactions and is not a one-time activity அப்படிங்கிறது இருக்கணும். கண்டினியூட்டி கண்டிப்பாக தொழிலில் வந்து கண்டினியூட்டி வந்து இருக்கணும். தொழில் நடவடிக்கை வந்து தொடர்ச்சியாக நடைபெறதாக இருக்கணும். ஒரு அது வந்து அன்கண்டினியூட்டியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். தென் இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு சொந்த பயன்பாட்டுக்காக ஒரு வாகனம் வாங்குகிறோம், ஒரு பைக்கு வாங்குகிறோம், இல்லை இருசக்கர வாகனம் வாங்குகிறோம் அப்படின்னா அது பிஸ்னஸ் ஆகாது. அது ஒன்ஸ் தான் நம்ம வாங்குவோம். பட் இருசக்கர வாகனம் வாங்கி அதை சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கும் அந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது தான். தென் லீகல் என்டிட்டி. பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் மஸ்ட் கம்ப்ளை வித் லீகல் ரெக்யர்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன்ஸ். கண்டிப்பாக இங்கே லீகல் என்டிட்டியாக இருக்கணும். ஒரு வணிகம் அப்படிங்கிறது சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கணும். பிஸ்னஸ் அப்படிங்கிறது, தொழில் அப்படிங்கிறது சட்டத்துக்கு புறம்பான தொழில்களை வந்து நம்ம வந்து பிஸ்னஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. தென் கன்சூமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இந்த நம்ம பிஸ்னஸோடைய அல்டிமேட் எய்ம் என்ன அப்படின்னா டு சாட்டிஸ்ஃபை த கன்சூமர் அப்படிங்கிறது தான். அவங்களுடைய தேவையை வந்து பூர்த்தி பண்ணணும்.
consumer satisfaction. A successful business aims to fulfill consumer needs and provide quality goods and services. அப்படிங்கிறதான். These are only some important characteristics of business. இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து அரைஸ் ஆகலாம். எது ஒரு பிஸ்னஸோடைய கேரக்டர் இல்லை அப்படிங்கிறது இதுலேருந்து கேட்கலாம். நம்ம வந்து கொஸ்டின்ஸ் 1 or 2 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம் பின்னாடி. அப்ஜெக்டிவ் பேஸ்டு கொஸ்டின். பிஜிடிஆர்பியை பொறுத்தளவு நம்ம அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான் நம்ம இந்த சால்வ் பண்ண போகிறோம். அதனால் நம்ம அதை ஓரியன்டாகவே பார்த்துட்டு போயிடணும். இதெல்லாம் கொஸ்டின் ஏரியாவோ அதை வந்து பார்த்துட்டு போயிடணும். நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் போட்டு பாருங்கள். நம்ம சேனல்லே நிறைய ஒரு கிளாஸ் முடிச்சுட்டு அது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். தென் இந்த எம்சிக்யூஸ் வந்து கொஞ்சம் சால்வ் பண்ணி பாருங்கள். வாட் இஸ் த ப்ரைமரி பர்பஸ் ஆஃப் யுவர் பிஸ்னஸ்? நமக்கு தெரியும் ப்ரைமரி பர்பஸ் ஆஃப் தி பிஸ்னஸ் டு ஏர்ன் ப்ராஃபிட் அப்படிங்கிறது. ஆப்ஷன்ஸ் ஆர் டு ப்ரொவைட் எம்ப்ளாய்மெண்ட், டு ஏர்ன் ப்ராஃபிட், டு ப்ரொமோட் சேரிட்டி, டு என்கேஜ் இன் சோசியல் ஆக்டிவிட்டீஸ். ப்ரைமரி பர்பஸ் அப்படிங்கிறது வந்து டு ஏர்ன் ப்ராஃபிட் தான். தென் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிஸ்னஸ்? ப்ராஃபிட் மோட்டிவா, ரிஸ்க் அண்ட் அன்சர்டனிட்டியா, கவர்மெண்ட் ஓனர்ஷிப்பா, தென் கண்டினியூஸ் ப்ராசஸான்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ஸில் நாட் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கணும். இப்போல்லாம் கொஸ்டினில் இந்த நாட் அப்படிங்கிற விஷயத்த நமக்கு கேபிட்டல் லெட்டரில் கொடுத்தாங்க. முன்னாடிலாம் அதை தெளிவாக தரமாட்டாங்க. அதனால் கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிஸ்னஸ்? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ப்ராஃபிட் மோட்டிவ் இருக்கும், தென் ரிஸ்க் இருக்கும் கண்டிப்பாக, தென் கண்டினியூஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இதில் இல்லாதது கவர்மெண்ட் ஓனர்ஷிப் அப்படிங்கிறது தான். தென் தேர்ட், வாட் இஸ் த ப்ரைமரி அப்ஜெக்டிவ் ஆஃப் யுவர் பிஸ்னஸ்? ப்ரைமரி அப்ஜெக்டிவ் ரெடி பார்த்தோம். திஸ் இஸ் ப்ராஃபிட் மேக்கிங் அப்படிங்கிறது. தென் which of the following is not a characteristics of business? அதேதான், எது இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க கேரக்டரில். ரிஸ்க் அண்ட் அன்சர்டனிட்டி, சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, தென் ஒன் டைம் டிரான்சாக்ஷன், தென் ப்ராஃபிட் மோட்டிவ். கண்டிப்பாக இது சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். ப்ராஃபிட் விட சேர்ந்து. தென் ரிஸ்க் அண்ட் அன்சர்டனிட்டி கண்டிப்பாக இருக்கும். ப்ராஃபிட் மோட்டிவ் இருக்கும். Then the answer is the correct answer for this question. One time transaction. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் தேதி படிக்கும்போதே கொஸ்டின்ஸ் அப்ஜெக்டிவ் பேஸ்டு கொஸ்டின்ஸையும் கொஞ்சம் ரிகால் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை மறக்காது. தென் நெக்ஸ்ட் டாபிக், டிவிஷன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ்.